சில நாட்களுக்கு முன்னாடி இதே சேலத்துக்கு வந்த பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் பாஜக கிடைக்கிற ஆதரவை பார்த்து திமுகவோட தூக்கம் தொலைஞ்சிருச்சுன்னு பேசிட்டு போனார். மோடி அவர்களை, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை, இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களை உண்மையிலேயே உங்களால தூக்கத்தை தொலைச்சவங்க யார் தெரியுமா? 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில பெட்ரோல் டீசலுடைய உயர்த்தினீங்கள அந்த சாமானிய மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. சிலிண்டர் விலைய உயர்த்தினீங்கள தாய்மார்கள் ஏழைகள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. வேலையில்லா திண்டாட்டத்தால இளைஞர்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. ஜிஎஸ்டியால சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் நடத்துறவங்க தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. 3 வேளாண் சட்டங்களால உழவர்களை கொடுமைப்படுத்தினீங்கள அவங்க தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. தொழிலாளர் விரோத சட்டங்களால பாட்டாளி மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தால சிறுபான்மை மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. சமூக நீதிக்கு சபகுழி தோன்றதுனால பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. இப்படி 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில ஒட்டுமொத்த நாடு தூக்கத்தை தொலைச்சிட்டு நிம்மதி இல்லாம தவிக்குது. இப்படி நாட்டோட அமைதியையும் மக்களோட நிம்மதியும் கிடைத்த பாஜக ஆட்சியை நடத்துகிற பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தால் வெளிவந்துள்ள தேர்தல் பத்திர ஊழலால தூக்கத்தை தொலைச்சிருக்கார். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு. அதுதான் பிரதமர் மோடிக்கு ஒன்றிய உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் செய்தி வருது. அந்த செய்தி என்ன? தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன் வரைக்கும் தென் மாநிலங்கள்ல பாஜக தான் வெற்றி பெற முடியாது, பாஜகவை வெற்றி பெற முடியாது என்பதான நிலைமையாக இருந்துச்சு. தேர்தல் பத்திர ஊழல் வெளிவந்ததற்கு பிறகு வட மாநிலங்களிலேயும் பாஜக வெற்றி பெறாது என்பதுதான் உண்மையான நிலையா இருக்குன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. இதனாலையும் பிரதமர் மோடி தூக்கத்தை தொலைச்சிட்டு பதட்டப்படுகிறார். பதட்டத்தில் என்னென்ன செய்கிறார் தெரியுமா? ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய பழங்குடியின முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்களையும் டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் ஈடியை விட்டு அரெஸ்ட் பண்றார். கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வருமான வரித்துறையை ஏவி விட்டு நோட்டீஸ் விடுறார். எதிர்கட்சி எம்பிக்கள் எதிர்த்து பேசினா சிபிஐ ரெய்டு விடுறாரு. ஒரு சில பத்திரிகைகள் இதை பத்தி விமர்சிக்கிறாங்க. ஆனா எதுக்கும் அவரிடமிருந்து பதில் இல்லை. தேர்தல் நேரத்தில் பாஜகவுக்கு இப்படி கூட்டணி கட்சிகளை போல இடி, சிபிஐ, ஐடி ஆகியவற்றை பிரதமர் பயன்படுத்துகிறார் என்றால் உச்சக்கட்ட தோல்வி பயத்தில் இருக்கிறார் அர்த்தம். எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் என்ற வெறியில பல தியாகிகளால் உருவான இந்திய ஜனநாயகத்தையே சீரழிச்சுக்கிட்டு இருக்காரு.
இதனால ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பாஜகவோட சர்வாதிகார போக்கு மேல கடும் கோபத்தில் இருக்காங்க. அதனாலதான் இந்த நாட்டோட நிதியமைச்சர் உட்பட முன்னணி பாஜகவினரும் தேர்தலில் போட்டியிடாம பின்வாங்குறாங்க. இந்த தமிழ்நாட்டில் அதை விட பரிதாபமாக இருக்கு பாஜக. ஒரு காமெடி வரும், ஞாபகம் இருக்கா? பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்னு. அது மாதிரி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காம கவர்னர் சிட்டிங் எம்எல்ஏன்னு கூப்பிட்டு நிறுத்தி அது நியூஸ்ல இருக்கணும்னு பாக்குறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? பாஜகவுக்கு இருக்கிற பயம் எல்லாம் நோட்டாவை விட கீழே போயிடாம டெபாசிட்டாவது வாங்கணும் என்ற முயற்சி தான் நல்லா தெரியுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.